வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் இருக்கணும். இந்த குடும்பத்தோட நிர்வாகம் இன்னும் நல்லா நடக்கணும். என்னோட வாழ்த்துக்கள் மீனா. தேங்க்யூ அத்தை. மீனா, இத்தனை வருஷமா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அப்படி ஒரு பொறுப்பு உன் கையில கிடைச்சிருக்கு. அடிச்சு தூள் பண்ண. சரி. அதே நேரத்துல நமக்கு பெரிய பதவி ஒண்ணு கிடைக்கும் போது அதுல பொறுப்பும் அதிகமா இருக்கும். கவனமா இருக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன் சொந்தம் தான், உன் குடும்பம் தான். இருந்தாலும் யாரு எவ்வளவு பணம் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு பழகு. அதான் ஒரு நிர்வாகிக்கு அழகு. சரி அத்தை, ஆல் தி பெஸ்ட் அத்தை. தேங்க்யூ. ஏன் தமிழ், உனக்கு சாவி குத்து வரலன்னு வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? என் அத்தை இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? சித்தி, நீங்க எதுவும் வருத்தமா இருக்கீங்களா என்ன? எனக்கு என்ன வருத்தம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத்தை, அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளா இல்ல. எனக்கு தெரியும் அத்தை, நீங்க ஜனாமாக்கு ஈக்குவலா இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு. சரி, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஆபீஸ் வேலை, வீட்டு வேலைன்னு எல்லாமே அப்படியே கிடக்கு. போலாம். இன்னையில இருந்து கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுல நடக்கிற நம்ம பொண்ணோட கல்யாணம் இது. இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம நீங்க எல்லாரும் என் கூட நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். மனசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். சேதுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு கணேசனும் அமுதாவும் வருத்தப்படலாம். அந்த வருத்தத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு உங்க வீட்டு கல்யாணமா நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். ஜனமா, அதெல்லாம் யாருக்கும் ஒரு வருத்தமும் இல்ல. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இது நம்ம வர்ஷினி கல்யாணம், கலக்குறோம். சாப்பாட்டுல இருந்து பந்தல் வரைக்கும் நானே முன்ன இருந்து பாத்துக்கிறேன் ஜனம்மா. ஜனாமா, வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வந்து சாமி கும்பிட்டு உங்க மருமகளுக்கு குங்குமம் வச்சுட்டு நீங்களும் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கே நாள் குறிச்சிடலாம். சரிங்கம்மா. வாங்க போலாம். வா. ஓஹோ, இங்கதான் இருக்கீங்களா? இப்ப பாருங்க. சரி. தமிழ், எந்திரி. சிபி, முடி மாட்டிக்கிச்சு. முடியல, அது மாட்டல, நீயே மாட்ட வச்சிருப்ப. நீ எந்திரி முதல்ல. எந்திரி, எந்திரி. அட, என்ன இப்ப பொண்டாட்டி தானே மேல விழுந்த, இப்படி பதறீங்க? தமிழ், நாம புருஷன் முன்னாடி நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். உண்மையான புருஷன் முன்னாடி கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதை ஃபாலோ பண்ணவே மாட்ற. இதை பாரு தமிழ், வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது செட் ஆகாது. வர்ற 15, 16 நல்ல முகூர்த்த நாள். 15ஆம் தேதி ரிசப்ஷனை வச்சுட்டு 16ஆம் தேதி கல்யாணத்தை வச்சிடலாம். ஜோசியரே, ஒரு நிமிஷம்.
இந்தாங்க. ஜோசியரே, இது வர்ஷினி பிரபு 2 பேரோட ஜாதகம். நாங்க பெருசா எதுவும் பார்க்கல. இல்ல எதிர்காலம் 2 பேருக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? மா, ஜாதகம்லாம் எதுக்குமா? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ கொஞ்சம் சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஜோசியரே, நீங்க பாருங்க. என்ன ஜோசியரே? அம்மா, இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? 2 பேரும் விரும்பிட்டாங்க. அதான். நீங்க அந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஜாதகத்தை பத்தி நீங்க எதுவும் சொல்லலையே. ஜாதகம் நல்லா இருக்கு, நல்லா இருப்பாங்க. கடவுள் உங்க கூட இருப்பாருமா. நல்லபடியா கல்யாணத்தை முடிங்க. ம். இந்தாங்கம்மா ஜாதகம், நீங்க வச்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் நான் வர்றேன். வாங்க. வரேன் தம்பி. போயிட்டு வாங்க. வரேன். ஜோசியர் ஏதோ மறைக்கிறாருன்னு தான் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது தமிழ். ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் அதை விளக்கமா சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க தமிழ். நாம வேணா போய் அவர்கிட்ட கேட்கலாமா? ஒரு தடவை அவர்கிட்ட போய் பேசலாமா? பேசலாமே. ஏற்கனவே உனக்கு எனக்கும் ஜாதகம் பார்த்தவர் அவர் தானே. நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவர் அதை பத்தி சொன்னார்ல. ஆமா. தமிழ், என்ன பொறுத்தவரை ஜோஷியருங்கிறவரு ஒரு லாயர் மாதிரி தான். ஈஸியா ஜாதகத்தை வச்சு சேர வேண்டியவங்களை பிரிச்சிருவாங்க, பிரிய வேண்டியவங்களை சேர்த்து வச்சிருவாங்க. தமிழ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் பரவாயில்ல, நாம 2 பேரும் போய் பிரியறது எப்படி? அவரால் பிரிச்சு வைக்க முடியுமான்னு கேட்டு வந்துடலாமா? என்ன பாக்குற தமிழ்? ஏய், என்ன அடிக்கிற? வாய் உங்க வாய்க்குள்ள வெடிய பத்த வச்சு போட்டாலும் என் மனசு ஆறாது. எது வெடியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நக்கலா இருக்கா? ஊர்ல டிவோர்ஸ் பண்றவங்க எல்லாம் போய் பாருங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. பிரியணும் மாமா, பிரியணும். இங்க பாருங்க, நீங்க கடவுள்கிட்டயே போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான்.